வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், அதாவது குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். இது 10th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். புதிய பொருளாதார கொள்கையின் தூண்கள் அப்படின்றது தாராளமயமாதல், தனியார் மயமாதல் மற்றும் உலகமயமாதல், அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இப்போ உலகமயமாதல் குளோபலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பண்டங்கள் மற்றும் பணிகள், தொழில்நுட்பங்கள், மூலதனம் ஆகியவற்றின் தடையில்லா ஓட்டத்தில் எந்த தடையும் ஏற்படாமல் உலகின் பல்வேறு பொருளாதாரங்களை ஒருங்கிணைப்பது உலகமயமாதல் மற்றும் உலக பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைப்பது. இதெல்லாம் குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாதல் சொல்றாங்க. உலகமயமாதல் எந்த செயல்முறையை குறிக்கிறதுனா சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல், அதாவது இன்டர்நேஷனலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன். இதை சொல்லுது. ஒரு நல்ல பொருளாதாரம் டேஷின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது, மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ உலகமயமாக்கலின் வரலாறு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ப்ரொஃபசர் தியோடர் லெவிட். உலகமயமாக்கல் வரலாற்று பின்னணியில் உள்ள நிலைகள் 3. அவை நிலை 1 தொன்மையான உலகமயமாக்கல், நிலை 2 இடைப்பட்ட உலகமயமாக்கல், நிலை 3 நவீன உலகமயமாக்கல், அதாவது ஆர்ச்சைட் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன். இப்போ தொன்மையான உலகமயமாக்கல், அர்ச்சாயிக் குளோபலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் உருவான உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சார வடிவம் தொன்மையான உலகமயமாக்கல். தொன்மையான உலகமயமாக்கல் ஆரம்ப வடிவம் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது? கிரேக்கர் காலம், அதாவது ஹெலினிஸ்டிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. பட்டுச்சாலையின் வளர்ச்சிக்கு காரணமான உலகமயமாக்கல் தொன்மையான உலகமயமாக்கலின் ஆரம்பத்தில் ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் மற்றும் ஹன் வம்சத்துக்கும் இடையே உருவான வர்த்தக தொடர்பு பட்டுச்சாலையின் வளர்ச்சிக்கு காரணமானது. மங்கோலியர்களின் வருகை யாருடைய வர்த்தகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது? மத்திய கிழக்கு மற்றும் சீன வர்த்தகம். இதனால் அவர்கள் டேஷ் மூலம் வர்த்தகம் மேற்கொண்டனர், பட்டுசாலை மூலம் வர்த்தகம் மேற்கொண்டனர். அடுத்து, மேலும் ஒரு தொன்மையான உலகமயமாக்கலின் ஆரம்ப காலகட்டம் இஸ்லாமிய காலம், அதாவது இஸ்லாமிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. சுமர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கியது என்று வாதிட்டவர் ஆண்ட்ரே குந்தர் பிராங்க். இப்போ இடைப்பட்ட உலகமயமாக்கல், புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பேரரசுகளின் எழுச்சியால் கடல் வழி வாணிபம் மேற்கொண்டவர்கள் முதலில் போர்ச்சுகீசியர்கள், அடுத்தடுத்து ஸ்பானிஷியர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள். உலகமயமாக்கலின் முதல் பன்னாட்டு நிறுவனம் பிரிட்டிஷ் பன்னாட்டு நிறுவனம் 1600, அதாவது 17ஆம் நூற்றாண்டு. முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1602. போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வர்த்தக நிறுவனங்களை நிறுவ ஆரம்பித்த நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு. இப்போ நவீன உலகமயமாக்கல், மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நவீன உலகமயமாக்கல் காலம் 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு. நிலையற்ற வர்த்தக காலம் 1890 முதல் உலகப்போர் வரை நீடித்தது. இப்போ வரலாற்று பார்வையில் தென்னிந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள், அதாவது ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதை பார்க்கலாம். இந்தியாவின் கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வழிகளாக இருந்தவர்கள் வர்த்தக குழுக்கள், அதாவது ட்ரேட் குல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் வர்த்தகம் யாருடைய காலத்தில் ஆதிக்கத்தில் இருந்ததுன்னா சோழர்கள் காலத்தில். பின்னர் அது பல்லவர்கள் ஆதிக்கத்திற்கு மாறியது. கலிங்க வர்த்தகர்கள் சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்த ஆண்டு 1053 AD. ஆரம்ப நாட்களில் பருத்தி ஜவுளி தென்கிழக்கு ஆசியாவிற்கு கொண்டு சென்று வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் கலிங்க வர்த்தகர்கள். மத்திய காலத்தில் தென்னிந்தியாவில் வர்த்தகர்களாக செயல்பட்ட வர்த்தக குழுவினர்கள் கத்ரிகாஸ், நாகராஸ், மும்மரிதந்தாஸ், ஐயோவோலி 500, செட்டிஸ், பிருடாஸ் மற்றும் கோவாராஸ். ஆலய வளாகத்தில் மட்டுமே சந்தித்து வர்த்தகத்தை மேற்கொண்டவர்கள் தொகராஸ், கோவாராஸ். ஹொய்சால பேரரசு காலத்தில் வர்த்தகம் செய்தவர்கள் நானாதேசிஸ்கள். இப்போ போர்ச்சுகீசியர்கள் எப்படி வர்த்தகம் மேற்கொண்டாங்கன்னு பார்க்கலாம். ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு நன்னம்பிக்கை முனை வழியாக புதிய கடல் பாதையை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா. கோழிக்கோட்டில் வாணிபத்திற்காக வந்த ஆண்டு 17 மே 1498.
வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வர பயணம் செய்த செலவை விட அவர் செல்லும் போது அவருக்கு எத்தனை மடங்கு லாபம் கிடைத்தது? 60 மடங்கு. பெட்ரோ ஆல்வரோஸ் கப்ரல், அதாவது பிரேசிலை கண்டுபிடித்த போர்ச்சுகீசியர், இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு 1500. வாஸ்கோட காமாவின் இரண்டாவது முறை இந்திய பயணம் 1502. 1502 வாஸ்கோட காமாவின் இரண்டாவது முறை இந்திய பயணம் அவருக்கு எங்கு வர்த்தக நிறுவனம் நிறுவுவதற்கு வழிவகுத்தது? கோழிக்கோடு, கொச்சின் மற்றும் கண்ணனூர். ஆரம்பத்தில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக இருந்தது கொச்சின். இப்போ தென்னிந்தியாவில் டச்சுக்காரர்கள். எந்த ஆண்டு டச்சுக்காரர்கள் தங்கள் வர்த்தக பயணம் மேற்கொண்டனர்னா 1596. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1602. டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை மாசுலிப்பட்டினம், பெத்தப்போலி அதாவது நிஜாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவியவர் அட்மிரல் வான் டெர் ஹகேன். சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புலிக்காட்டில் டச்சுக்காரர்கள் டச்சு தொழிற்சாலையை நிறுவிய வருடம் 1610. டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட வாணிப பொருட்கள் இண்டிகோ, சால்பெட்டார் மற்றும் வங்க கச்சாப்பட்டு. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது புலிகாட், அதாவது பழவேற்காடு. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களிடம் தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை கைப்பற்றிய வருடம் 1659. இப்போ தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 31 டிசம்பர் 1600. 31 டிசம்பர் 1600 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்க பட்டயம் வழங்கியவர் எலிசபெத் மகாராணி. ஆங்கிலேயர்கள் தென்கிழக்கு கடற்கரையான மாசுலிப்பட்டினத்தில் வர்த்தகம் நிறுவிய வருடம் 1611. பிறகு ஆங்கிலேயர்களின் குடியேற்ற தலைமையிடமாக மசூலிப்பட்டினம் மாறியது. ஆங்கிலேயர்கள் தென்கிழக்கு கடற்கரையான புலிக்காட்டிற்கு அருகில் வர்த்தகம் நிறுவிய வருடம் 1626. ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற விருதை வழங்கியவர் கோல்கொண்டா சுல்தான். ஆண்டு 1632. பின்னர் அதே ஆண்டு தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்ய அனுமதி வழங்கினார். ஆங்கிலேயர்கள் சென்னையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டிய வருடம் 1639. பிறகு ஆங்கிலேயர்களின் குடியேற்ற தலைமையிடமாக சென்னை மாறியது. இப்போ தென்னிந்தியாவில் டேனிஷ்காரர்கள். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1616. இந்தியாவிற்கு வந்த பிறகு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றத்தின் தலைமையகம் டிராங்குபார், அதாவது தமிழ்நாடு. ஆண்டு 1620. இந்தியாவில் தங்களை வலுப்படுத்த தவறிய டேனிஷ்காரர்கள் தங்கள் பகுதிகளை ஆங்கிலேயர்களிடம் விற்று சென்ற ஆண்டு 1845. இப்போ தென்னிந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க தான் கடைசி வராங்க. முதல் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1668. இந்தியாவில் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்க அனுமதி அளித்த மன்னர் கோல்கொண்டா சுல்தான். டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களிடம் ஒப்படைத்த வருடம் 1693. பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தின் தலைமையிடமாக மாறிய வருடம் 1701. அரசியல் நோக்கத்தை தொடர்ந்து கிழக்கு மாகாணங்களில் குடியேற்றங்கள் வணிக ஆதாயத்திற்கான விருப்பத்தை மறைக்க தொடங்கிய வருடம் 1742. இந்தியாவில் உலகமயமாதல், குளோபலைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவிற்கு 1980-81 பிறகு கடுமையான அயல்நாட்டு வாணிப செலுத்து சமநிலை, அதாவது சிவியர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்டிஸ் சிக்கல் ஏற்பட காரணம் எண்ணெய் விலை அதிகரிப்பு, இந்தியா மீது மேற்காசிய நாடுகளின் பகைமை, 1990-91 வளைகுடா நாடுகளின் போர். புதிய அரசு ஜூன் 1991 பொறுப்பேற்றவுடன் அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் இந்தியாவின் நிலை மத்திய மாநில அரசுகளின் நிதி கிட்டத்தட்ட ஒரு நிதியில்லா நிலைமையை அடைந்தது. 1991 ஆண்டு இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் இந்தியா தனது 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்த வங்கி இங்கிலாந்து வங்கி, அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. இந்தியா உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையை வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வந்த வருடம் ஜூலை 1991. இந்தியா உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை எப்போது பலப்படுத்தப்பட்டது? டங்கல் வரைவு 1994. இந்தியாவில் இப்போ உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தம் மேற்கொண்டாங்க. அதுல இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சில தொழிற்சாலைகள் தவிர பல்வேறு தொழில்களுக்கு தொழில் உரிமம் பெறுவது நீக்கப்பட்டது. அடுத்து
பொதுத்துறை நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. இந்தியாவில் பொருட்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான பணத்தின் மாற்று விதத்தை சரி செய்யப்பட்டது. வெளிநாட்டு தனியார் துறையின் நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் வர்த்தகத்தில் ரூபாய் மாற்றம் உருவாக்கப்பட்டது. அயல்நாட்டு செலாவணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அதிகரிக்கப்பட்டது. அதாவது கடன் வழங்க SLR அதிகரிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம மேற்கொண்ட புதிய பொருளாதார கொள்கை. இப்போ பன்னாட்டு நிறுவனம் MNC அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பன்னாட்டு நிறுவனம் என்பது தன்னுடைய நாட்டை தவிர்த்து குறைந்தபட்சம் வேறு ஒரு நாட்டிலாவது தனது பண்ட பணிகளை உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் பெருநிறுவனம் தான் பன்னாட்டு நிறுவனம். பன்னாட்டு நிறுவனத்தின் வேறு பெயர் சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு நிறுவனங்கள், அதாவது டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி அல்லது மல்டிநேஷனல் என்டர்பிரைசஸ். பன்னாட்டு நிறுவனங்கள் எவ்வாறு இந்தியாவிற்குள் எந்த காலகட்டத்தில் நுழைந்தன அப்படின்னு பார்க்கலாம். 1920களில் முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்களாக அல்லது தொழில் நடத்தும் நாடுகளின் மூலப்பொருட்களை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களாக பன்னாட்டு நிறுவனங்கள் மெதுவாக இந்தியாவிற்குள் நுழைந்தன. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி மற்றும் பணிகள் துறையில் ஈடுபட்ட காலகட்டம் 1950க்கு பின். இந்தியாவில் பெரிய அளவில் தங்கள் பன்னாட்டு நிறுவனங்களை கொண்ட நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி. இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்களில் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தை கொண்ட நாடு அமெரிக்கா. இந்தியாவில் உள்ள 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் 11 பன்னாட்டு நிறுவனம் எந்த நாட்டிற்கு சொந்தமானதுன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமானது. 1948 முதல் 1988 வரை 40 ஆண்டுகளில் இந்தியாவால் கையெழுத்திடப்பட்ட பன்னாட்டு ஒப்பந்தங்கள் 12,760 ஒப்பந்தம். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதாவது FIP ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியவை இந்தியாவில் அதிகரிக்க காரணம் ஜூலை முதல் ஆகஸ்ட் 1991 அறிவிக்கப்பட்ட தாராளமயமாக்கல் கொள்கை. 2018 ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் சோனி கார்பரேஷன், ஹேவ்லெட் பேக்கர்ட் அதாவது HP, டாடா குரூப், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், IBM, நெட்லி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், சிட்டி குரூப், பெப்சி கம்பெனி, த கோகோ கோலா கம்பெனி. இப்போ பன்னாட்டு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான காரணத்தை பார்க்கலாம். சந்தை நிலப்பரப்பு விரிவாக்கம், அதாவது பிசினஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண நிலப்பரப்பு விரிவாக்கம் நடக்கும். சந்தைப்படுத்தும் மேன்மை, அதாவது அட்வர்டைசிங் டெக்னிக்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நிதி மேன்மை. நிதி மேன்மைனா பல கண்ட்ரியில பிசினஸ் பண்றதால அவங்க கிட்ட நிதி இருக்கும். தொழில்நுட்ப மேன்மை, அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரியில கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பண்டங்களின் கண்டுபிடிப்புகள், புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் பன்னாட்டு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கான காரணம். இப்போ பன்னாட்டு நிறுவனத்தால நம்மளுக்கு என்னென்ன நன்மை ஏற்படுதுன்னு பார்க்கலாம். பன்னாட்டு நிறுவனங்களால் குறைந்த விலை தரமான பொருள் கிடைப்பதை உறுதி செய்கிறது மற்றும் பரிவர்த்தனை செலவு இதுல இல்லை. பன்னாட்டு நிறுவனங்களால் குறைந்த விலை காரணமாக உலகளாவிய நுகர்வோரின் வாங்கும் சக்தி அதிகரித்துள்ளது. பன்னாட்டு நிறுவனங்கள் வரி மாறுபாட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பன்னாட்டு நிறுவனங்களால் உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பினை ஊக்குவிக்கிறது. இப்போ பன்னாட்டு நிறுவனத்தின் தீமைகள் என்னன்னு பார்க்கலாம். பன்னாட்டு நிறுவனங்கள் முற்றுரிமை வளர்ப்பதற்கு வழிவகுக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழலில் தீங்கினை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்களையும் மீறுகிறது. இதெல்லாம் பன்னாட்டு நிறுவனத்தோட தீமைகள். இப்போ பன்னாட்டு நிறுவனம், அதோட தலைமையகம், அது செய்யற தொழில், அது எங்க இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹீரோ மோட்டார்ஸ் தலைமையகம் டெல்லி, அதோட வேலை ஆட்டோமொபைல்ஸ், இயங்கும் இடம் கொலம்பியா, பங்களாதேஷ் மற்றும் ஆப்பிரிக்கா. பஜாஜ் அதோட தலைமையகம் பூனா, என்ன செய்யுதுன்னா ஆட்டோமொபைல், அது இயங்குற இடம் ஐக்கிய அரபு நாடுகள், அப்புறம் பங்களாதேஷ். அடுத்தது டிவிஎஸ், அதோட தலைமையகம் சென்னை, அது என்ன செய்யுதுன்னா ஆட்டோமொபைல், அது இயங்குற இடம் பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ மற்றும் பெரு. அடுத்து பாரத் ஸ்டேட் பேங்க், அதோட தலைமையகம் மும்பை, அது என்ன செய்யுதுன்னா வங்கி, அது இயங்குற இடம் ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் மற்றும் பெல்ஜியம். அடுத்து பாரதி ஏர்டெல், அதோட தலைமையகம் டெல்லி, அது என்ன செய்யுதுன்னா தகவல் தொடர்பு, அது இயங்குற இடம் தெற்கு ஆசியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. அடுத்தது மைக்ரோமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதோட தலைமையகம் கூர்கான், அது என்ன செய்யுதுன்னா மின்னணு பொருட்கள், அது இயங்குற இடம் நேபாள், ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ்.
அடுத்து அமுல், அதோட தலைமையகம் வந்து ஆனந்த், அதாவது குஜராத். அது என்ன செய்யுதுன்னா உணவுப் பொருள். அது இயங்குற இடம் வந்து ஐக்கிய நாடுகள், தாய்லாந்து, மலேசியா, ஹாங்காங் மற்றும் ஜப்பான். அடுத்தது ஓஎன்ஜிசி, அதோட தலைமையகம் வந்து டெல்லி. அது என்ன செய்யுதுன்னா எரிவாயு. அது இயங்குற இடம் வந்து பிரேசில், கொலம்பியா மற்றும் ஈரான். அடுத்து டாக்டர் ரெட்டி மெடிக்கல் ரிசர்ச், அதோட தலைமையகம் வந்து ஹைதராபாத். அது என்ன செய்யுதுன்னா மருந்து பொருட்கள். அது இயங்குற இடம் வந்து பிரேசில், மெக்சிகோ மற்றும் ஜமாலியா. அடுத்து இன்ஃபோசிஸ், அதோட தலைமையகம் வந்து பெங்களூர். அது என்ன செய்யுதுன்னா மென்பொருள். அது இயங்குற இடம் வந்து அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா. இப்போ சுதந்திர வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு, ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் அண்ட் WTO அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிறு விவசாயிகளை உலகளாவிய சந்தையில் முழு ஈடுபாட்டுடன் பங்கு கொள்ள வைப்பதையும், நுகர்வோர்களை அவ்விவசாய பொருட்களை கொள்முதல் செய்ய அதிகாரம் அளித்து விவசாயிகளின் மதிப்பை அதிகரிக்க செய்வதையும் நோக்கமாக கொண்டது சுதந்திரமான வர்த்தக அமைப்பு, ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ். இப்போ சுதந்திரமான வர்த்தக நடைமுறையின் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். இதன் மூலம் சிறிய அளவிலான விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் ஆகியோரின் வருமானத்தை உயர்த்தவும் உறுதிப்படுத்தவும் முடியும். இதன் மூலம் லாபங்கள், வாய்ப்புகள் மற்றும் இடர்பாடுகளை சமமாக விநியோகிக்க முடியும். இதன் மூலம் நிறுவன மற்றும் வர்த்தக திறன்களை அதிகரிக்க முடியும். இதன் மூலம் உரிமைகளை மேம்படுத்தி தொழிலாளர்களை சரியான முறையில் ஒருங்கிணைக்க முடியும். இதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் நிலையான விவசாய முறைகள் மற்றும் நல்ல பணி நிலைமைகள் ஆகியவற்றை ஊக்குவிக்கலாம். இப்போ சுதந்திரமான வர்த்தக நடைமுறைகளின் பயனாளிகள் அவங்க யாருன்னு பார்த்தோம்னா நுகர்வோர்கள், வர்த்தகர்கள் அல்லது நிறுவனங்கள், அப்புறம் உற்பத்தியாளர்கள். சுதந்திரமான வர்த்தக நடைமுறைகள் வர்த்தகத்தில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட வருடம் 2002. சந்தையில் இருந்து வெளியேற்றப்பட்ட உற்பத்தியாளரிடம் வர்த்தகம் செய்வது சந்தை அணுகுதல். சுதந்திரமான வர்த்தக நடைமுறையின் உணவுப் பொருட்கள் காபி, டீ, கோகோ, தேன் மற்றும் வாழைப்பழம். சுதந்திரமான வர்த்தக நடைமுறையின் உணவு அல்லாத பொருட்கள் கைவினை பொருட்கள், ஜவுளி மற்றும் பூக்கள். அடுத்து சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு கேட், அதாவது ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப். கேட் ஒப்பந்தத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும், ஒதுக்கீடுகளையும், மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிக்க செய்வதுதான் வந்து கேட் ஒப்பந்தத்தின் நோக்கம். கேட் ஒப்பந்தத்தின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனிவா, சுவிட்சர்லாந்து, ஆண்டு 1947. கேட் முதல் சுற்றில் கையெழுத்திட்ட நாடுகள் மொத்தம் 23. இந்தியா கேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வருடம் 1947 முதல் சுற்றில். கேட் ஒப்பந்தத்தின் இரண்டாவது சுற்று நடைபெற்ற இடம் அன்னிசி, பிரான்ஸ், ஆண்டு 1949. கேட் ஒப்பந்தத்தின் மூன்றாவது சுற்று நடைபெற்ற இடம் டார்கிவே, இங்கிலாந்து, ஆண்டு 1950-51. கேட் ஒப்பந்தத்தின் 4, 5, 6வது சுற்று நடைபெற்ற இடம் ஜெனிவா, சுவிட்சர்லாந்து, ஆண்டு 1956, 1960-61, 1964-67. கேட் ஒப்பந்தத்தின் 7வது சுற்று நடைபெற்ற இடம் டோக்கியோ, ஜப்பான், ஆண்டு 1973 முதல் 79 வரை. கேட் ஒப்பந்தத்தின் 7வது சுற்றில் பங்கேற்ற நாடுகளின் எண்ணிக்கை 99 நாடுகள். கேட் ஒப்பந்தத்தின் கடைசி சுற்று 8வது சுற்று. கேட் ஒப்பந்தத்தின் 8வது சுற்று நடைபெற்ற இடம் பண்டாட்டெல்எஸ்டி, உருகுவே, ஆண்டு 1986 முதல் 94 வரை. கேட் ஒப்பந்தத்தின் 8வது சுற்றில் பங்கேற்ற நாடுகளின் எண்ணிக்கை 117 நாடுகள். கேட் ஒப்பந்தத்தின் 8வது சுற்று வேறு பெயர் உருகுவே சுற்று. கேட் ஒப்பந்தத்தின் 8வது சுற்றின் இயக்குனர் ஜெனரல் ஆர்தர் டங்கல். ஜெனரல் ஆர்தர் டங்கல் கொண்டு வந்த இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு டங்கல் வரைவு என்று அழைக்கப்படுகிறது. டங்கல் வரைவு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு இறுதியாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட நாள் 15 ஏப்ரல் 1994. இப்போ உலக வர்த்தக அமைப்பு WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனின் தலைமையகம் ஜெனிவா, சுவிட்சர்லாந்து. WTO-வின் நோக்கம் வர்த்தகத்தினை கட்டுப்படுத்துவது மற்றும் அயல்நாட்டு வாணிபம் மேற்கொள்வது. WTO-வின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்: ஒரு தலைமை இயக்குனர், 4 துணை தலைமை இயக்குனர், 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். WTO தொடங்கப்பட்ட வருடம் 1995. WTO அமைப்பதற்கு கேட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் டங்கல் வரைவின் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வருடம் ஏப்ரல் 1994. WTO அமைப்பை எத்தனை உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டனர்னா 104 நாடுகள். WTO உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த நாள் 1 ஜனவரி 1995. WTO-வில் தற்போது உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 164 நாடுகள்.
இப்போ WTO-வின் குறிக்கோள் அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதிகளை அமைப்பது மற்றும் செயல்படுத்துவது, வர்த்தக தாராளமயமாக்கலுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவது மற்றும் அதை கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை உருவாக்குவது, வர்த்தக தகராறுகளை கையாளுவது, நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையும் ஒன்றிணைப்பது, உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருப்பது என்பதை உறுதிப்படுத்துவது, முடிவெடுக்கும் செயல்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பது, முழு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவது மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரிப்பது. இப்போ அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் அதாவது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரிப் எத்தனை பகுதிகளை உள்ளடக்கியதுன்னா 7 பகுதிகளை உள்ளடக்கியது. அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமை உள்ளடக்கிய 7 பகுதிகள் என்னன்னு பார்த்தோன்னா, நகல் உரிமைகள், வர்த்தகம், சந்தைகள், வர்த்தக ரகசியங்கள், தொழில் வடிவமைப்பு, புவியியல் முகவர்களின் ஒருங்கிணைந்த சுற்றுகள் மற்றும் காப்புரிமைகள். ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் என்று அழைக்கப்படுவது இந்த ட்ரிப், அதாவது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ட்ரிப்பின் முக்கிய பணி எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் காப்புரிமை வழங்குவது. அடுத்தது வர்த்தக தொடர்புடைய முதலீட்டு நடவடிக்கை அதாவது ட்ரிம்ஸ், அதாவது ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரிம்ஸ் என்பது உள்நாட்டு தொழில்களின் வளர்ச்சிக்காக தேவையான வசதிகளை வழங்குவதற்கு அந்த நாட்டில் செயல்படும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டில் சில நிபந்தனைகள் அல்லது கட்டுப்பாடுகளை அரசு விதிப்பது தான் ட்ரிம்ஸ். இப்போ G7 நாடுகள் என்னன்னு பார்க்கலாம். G7 நாடுகள் ஜப்பான், USA, இட்டாலி, கனடா, யூரோப்பியன் யூனியன், ஜெர்மனி, பிரான்ஸ். இப்போ G8 நாடுகள் என்னன்னு பார்க்கலாம். ஜெர்மனி, USA, ரஷ்யா, UK, ஜப்பான், இட்டாலி, கனடா, பிரான்ஸ். இப்போ சார்க் நாடுகள் என்னன்னு பார்க்கலாம். சார்க் நாடுகள் மாலத்தீவு, பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள். இதெல்லாம் சார்க் நாடுகள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உலகமயமாக்கல் மற்றும் வர்த்தகம் இந்த யூனிட்டை ஃபுல்லா ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க, படிச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.